சரியில்லை சரியில்லை. இதெல்லாம் சரியே இல்ல. நான் எங்க அம்மா வீட்ல என் மைனிகாரிய வேலை வாங்கின மாதிரியே இல்ல இந்த மனுஷன் என்ன வேலை வாங்குதாரு. ஒருவேளை இந்த மனுஷன் நம்மள பழி வாங்குதாரோ? இருக்காத, பழி வாங்குற அளவுக்கு நோக்கம் இந்த மனுஷனுக்கு வராத. ஒருவேளை என் மைனிகாரி தான் என் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பாளோ, என்ன உன் பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா, நீ அதுக்கு பழிக்கு பழி வாங்குன்னு சொல்லி அனுப்பியிருப்பாளோ? சேச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. என் மைனிகாரி தான் சொக்க தங்கமாச்சே. அவங்களுக்கும் என்ன பழி வாங்கணும், இல்லைன்னா என் மாப்பிள்ளை கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராத. ஒன்னே ஒண்ணு, நான் எங்க அம்மா வீட்டுல போய் ஒரு தொடர்ந்தாப்புல ஒரு 10-15 நாள் இருந்துட்டோம்னா என்ன எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும், என் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு மட்டும் எங்க மைனிகாரி ஐடியா பண்ணுவாவோ. வேற என் மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் என்ன பத்தி போட்டு கொடுக்க மாட்டாவளா? என்ன இவா ஒத்தையில இருந்து புலம்பிக்கிட்டு நிக்கா? நான் இந்த வீட்டு மருமக, அப்படின்னா நான் இந்த வீட்டு மகாராணி மாதிரி இருக்கணும். ஆனா இந்த மனசே என்ன வேலைக்காரி மாதிரி ஆக்கிட்டாரே. இவா ஒருத்தி நேரங்கட்ட நேரத்துல மகாராணி மண்ணாங்கட்டிட்டு கிடக்கா. சரியான காமெடி பீஸ். என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி நம்மள சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கா. மருமக மருமகன்னு பார்த்தா இவ இல்லாமல நமக்கு நேரம் போக மாட்டேங்குது வீட்டுல. சரி, என்னத்தையாவது இவ பேனாத்திட்டு கிடக்கட்டும். நம்ம போய் அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிருக்கோம்ல, போய் ஆட்டோல மாவு அரைப்போம். இந்த மனுஷனுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? நீ இப்ப அம்மில சட்னி மசாலான்னு அரைக்கல, அதுல இருந்து தான் வந்தது என் மவனுக்கு தைரியம். ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது இந்த மனுஷனுக்கு தைரியம் எங்க இருந்து வந்ததுன்னு. இருங்கோய், இன்னைக்கு உமர உண்டு இல்லன்னு பண்ணி விடுவேன். தன்னால பேனாத்திட்டு கிடந்தா இப்ப எங்கேயோ போறாள. எங்கதான் போறா, என்னதான் பண்ணுதான்னு பாப்போம். மருமவளே, சச்சா, அணக்கம் இல்லாம போவோம். எங்கேயும் காணலையே. இந்த மனுஷன் எங்கதான் வச்சிருப்பாரு? இங்கேயும் இல்ல. இவ என்னத்த போட்டு இப்படி ரூம் பூரா தேடிட்டு கிடக்கா? அட, என் மகன் எங்கேயாவது ரூபாய வச்சிருப்பான், அத நம்ம ஆட்டைய போடலாம்னு ரூபாயை தான் தேடிட்டு கிடக்காளோ. தேட வாட்டி செய்த தேடு தேடு, நானும் உன் பின்னாடி நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்கிட்ட மாட்டு வெட்டி பம்பர கட்டு மருமவளை. ஆஹா, என்ன இந்த பக்கம் வர? நம்மள பாத்துட்டா அப்புறம் உசாராயிருவானே. நான் யாருடி? உன் மாமியார். சரி, நம்ம ஒளிஞ்சு நின்று கவனிப்போம், அவ என்னதான் பண்ணுதா, எதைதான் தேடிக்கிட்டு இருக்கான்னு. எல்லா இடமும் தேடியாச்சு, ஒரு இடத்துலயும் காணலையே. எங்கதான் இந்த மனுஷன் ஒளிச்சு வச்சிருக்காரோ? ஹாய் டெடி பியர். ஆஹா, இங்கதான் இருக்கா? கண்டுபிடிச்சே கண்டுபிடிச்சே, நான் தேடி வந்தத கண்டுபிடிச்சே. அட அஸ்கா அஸ்கா, உனக்கு தர மாட்டேன் குஸ்கா. செல்லக்குட்டி, நீ இங்கதான் இருக்கியா? என்ன தைவா செல்லக்குட்டி வெள்ள கட்டி வெள்ள கட்டின்னு கிடக்கா? ஏஹே, அடி பாவி, கையில பாட்டிலோட நிக்கா. அப்ப ரூம் பூரா தேடுனது இந்த பாட்டிலையா? அந்த கிறுக்கு மனுஷன் இப்பதான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து குடிச்சிட்டு வச்சிட்டு போயிருக்காருன்னு நினைக்கேன். நல்ல சில்லுன்னு இருக்கு. இத குடிச்சுக்கிட்டு தான் எங்க கிட்ட திமிரா பேசுனீரோ? பாரு ஓய், உமர நான் பழிக்கு பழி வாங்காம விடவே மாட்டேன். என்னது, பழிக்கு பழி வாங்காம விட மாட்டாளா? என்ன இவ மறுபடியும் முருங்க மரத்துல ஏறிட்டா போலுக்க? என்ன இவ வாயில ஊத்திக்கிட்டு இருக்கா? என் மவன மாதிரி குடியும் குடித்தனமா இருக்கலாம்னு நினைச்சிட்டாளோ? அட பாவிகளா, என் மவனும் சரியில்லை, இனி என் மருமவனும் சரியில்லாம போக போறா. என்ன பண்ணுவேன் நான், என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே குடும்ப தலைவியே இருந்துகிட்டு பெரும் பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கேன், இப்ப இவ வேறயா? என்ன இது இப்படி இருக்கு? ஒண்ணும் புரியலையே. சரி, ஸ்மெல் பண்ணியாவது பாப்போம். அட ஆமா, அட பாவிகளா, இத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. என் மருமகளை கண்டிச்சு கேட்டே ஆவணும். இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகுமா? ஏதே இந்த பாட்டில கொஞ்சம் பாருங்களா. என்னடி, நீயும் குடியும் குடித்தனமா மாற போற, அதுக்கு என்னையும் மாற சொல்றியா? நான் இந்த குடும்ப குத்து விளக்குடி, இந்த குடும்ப குத்து விளக்கு. ஏத்தே, நீங்க குடும்ப குத்து விளக்காவே இருந்துட்டு போங்க. இந்த பாட்டில கொஞ்சம் மோந்து பாருங்க தே. ஏன்டி மோந்து பார்த்து நான் மயங்கி விழணும், அந்த ஆளை என்ன போட்டு அடிச்சு வெளுக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? ஏத்தே, சொல்லுத கேளுங்க தே. வாய மூடிடி. குடும்பத்துக்கு மருமகளா வருவேன்னு பார்த்தா இப்படி இந்த காரியம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் தான் இந்த பாட்டில வச்சுக்கிட்டு கேடு கட்டு போய் அலையதான்னு பார்த்தா நீயும் இந்த குடும்ப மானத்தை நான் அடிக்கலாம்னு பாக்கியாடி. ஏத்தே, நான் சொல்லுத கொஞ்சம் கேளுங்க தே. முடியாதுடி, கேட்க முடியாது. நீ சொல்ல எதையுமே என்னால காது கொடுத்து கேட்க முடியாது.
உங்க அம்மா மைனிகாரியும் உன்னை பத்தி எப்படி இல்லாம புகழ்ந்து பேசி எடுத்து இங்க கொண்டு தள்ளிட்டு போயிட்டாவோ. இப்ப நான்லாம் நடந்து கஷ்டப்பட்டு கிடக்கேன். நீ இப்படி பாட்டிலும் கையுமா நிக்கிய, பக்கத்து வீட்டுக்காரி இப்ப வந்து உன்னை பார்த்தான்னு வச்சுக்கேடி, அப்புறம் ஊரு பூரா பரப்பிட மாட்டா. சுசீலாவுக்கு மருமவ குடியும் குடித்தனவுமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேலி பேசி என்ன பார்த்து சிரிக்க மாட்டாவடி. எத்து இதுல சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லத்தே. கொஞ்சம் இந்த பாட்டில வாங்கி மோந்து பாருங்க. இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், அந்த பாட்டில என் கையால வாங்க சொல்லியாடி. இருட்டி உனக்கு இப்ப வாரேன். பாட்டில கையில தானே வாங்க சொன்னேன், அதுக்கே தத்த இவ்வளவு கோவமா போறாவோ? அதெல்லாம் இருக்கட்டும், என் மாமியாரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். யோ மனுஷா, வீட்டுக்கு வார ஓய். இன்னைக்கு உமருக்கு முடிவு கட்டாம விட மாட்டோம்ல. இது இந்த பச்சை பாட்டில் மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். எம்மா இப்பமே சொல்லிட்டேன், மாப்பிளைக்கு காப்பியை கொடு, மாப்பிளைக்கு அம்மாக்கு காப்பியை கொடுங்களா என்கிட்ட சொல்லக்கூடாது. இது என்னடி உன் மனசுல நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியாடி? உங்க அப்பனும் உங்க ஆச்சியும் ஆளாளுக்கு பாடாப்படுத்துதவனா நீ இந்த என்ன போட்டு பாடாப்படுத்தி இருக்க? எம்மா நான் கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் சொன்னேன் காப்பியெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு. உங்களுக்கு நான் பாரமா இருக்கேன்னு என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுமா? நான் ஏதாவது ஹாஸ்டல்ல போய் இருந்திருப்போம்ல. எந்த நேரம் பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னே சொல்லிக்கிட்டே இருக்கியே. ஆமாட்டி, என்னமோ நான் உன்னை பாலுங்க இடத்துல தள்ளி விடுத மாதிரிலாட்டி என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க. பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு அலைதம்டி. என் சங்கடம் உங்களுக்கு எப்படி புரியும்? இந்த வீட்டுல என்ன ஒரு மனுஷியா வாட்டி மதிக்கிய, ஒரு வேலைக்காரி மாதிரிலாட்டி என்ன நடத்திக்கிட்டு இருக்கிய? உங்களுக்கு எல்லாம் என் சங்கடம் எப்படி புரியும்? இந்த அஞ்சலி ரொம்ப திமிர்த்தனமா தான் பேசிக்கிட்டு இருக்கா. அம்மா கிட்ட இப்ப நல்லா வாங்கி கட்ட போறா. அம்மா சோகத்துல இருக்க மாதிரி இருக்கா. அப்ப அஞ்சலி இன்னைக்கு நல்லா வாங்கி கட்ட போறான்னு மட்டும் நல்லா தெரியுது. இனி நாம இங்க நிக்க கூடாது, நின்னோம்னா அவ்வளவுதான். நானும் சேர்ந்து அம்மா கிட்ட வாங்க வேண்டியதான். இங்க பாருமா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு கேட்டுச்சுல. வந்தவங்க யாருக்குமே நான் காப்பியை கொடுக்க மாட்டேன். அப்புறம் இப்ப சரி சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு அவங்க வந்த உடனே காப்பியை கொண்டு போ, பச்சியை கொண்டு போ, போண்டாவை கொண்டுட்டு போ நீ என்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கமா, சரி டென்ஷன் ஆயிரும் பத்துக்க. என்னடி என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க? அம்மா ஆரம்பிச்சுட்டா, இனி நாம எஸ்கேப் ஆக வேண்டியதா. நானும் இவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசலடி. இதே மாதிரி உங்க அப்பா கிட்ட பேசுவியா? அம்மா அப்பா வாமா எனக்கு இப்ப மாப்பிள்ளை பாத்துருக்கா. எடி கல்யாண தரகர்ட்ட உன் ஜாதகத்தை கொடுத்து என் பொண்ணுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையா பாருங்கன்னு சொன்னதே உங்க அப்பா தான்டி. அது அப்பாவோட கடமையை செய்யணும்னு நினைப்பல்ல, அதுக்குதான் என் ஜாதகத்தை கொடுத்துருப்பா. ஆமாடி, அப்பா உங்களுக்கு கடமையை செய்வா, நான் உங்களை பாலுங்கணத்துல தள்ளி விட பாக்கேன். அப்படிதானே நினைச்சிட்டு இருக்க? அம்மா அப்பா கிட்ட சொன்ன எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாமா, ஆனா நீ தானே புரியவே மாட்டேங்க. எடி நானாட்டி உனக்கு இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா சொல்லி வச்சிருந்தாருல அந்த கல்யாண தரகரு, அவர் தம்பி போன் பண்ணி என்கிட்ட சொன்னாரு நல்ல மாப்பிள்ளை தரம் இருக்கு பாருங்கன்னு. அவர் சொன்னாருன்னா நீ எதுக்குமா சரின்னு சொன்ன? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள நம்ம வீட்டுக்கு வர சொன்ன. இந்த பம்ப சரியான ஆளுதான். சின்ன பொண்ணாத்துக்கிட்ட பட்டு சாரிக்கு மேட்சா நகையெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்ப அம்மா கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள என் வீட்டுக்கு வர சொன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. எடி அப்புறம் எடுத்துக்கிட்டு சின்ன பொண்ணத்திட்ட பட்டு சேலைக்கு மேட்சா எனக்கு நகையெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அது சின்ன பொண்ணாத்த முன்னாடி உங்ககிட்ட எப்படி சண்டை போட வேண்டாமன்னு நினைச்சேன், அதனாலதான் அவங்க வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரட்டுமேனு அனுப்பி விட்டுட்டேன். ஏ அப்பா என்ன ஒரு நல்ல எண்ணம். எடி நீ அம்மா கிட்ட வீணா வாயை கொடுத்து மாட்டிக்கிட போறட்டி. அப்படியே கல்யாண தரகர் உனக்கு போன் பண்ணி சொன்னாலும் என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கா, அவ வேலை பார்க்கணும், 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்ல வேண்டியதுனமா. ஆடா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், என்னடி திமிர்ல பேசிக்கிட்டு இருக்க? அம்மைக்கு கோபம் வந்தாச்சு. இனி இந்த பம்ப பரட்டையாகத்தான் போறா. நேத்துக்குதான் என்கிட்ட சொன்னா, எட்டி எக்ஸாம் வர வரப்போது, நானும் சரியாவே படிக்கல அப்படி இப்படின்னு புலம்பிட்டு கிடந்தா. இப்ப என்னடான்னா மேடம் படிச்சுக்கிட்டு இருக்காவலாம், வேலைக்கு போகணுமா, அதனால 2 வருஷம் கழிச்சுதான் கல்யாணமா. அம்மை கிட்ட நல்லா வாங்கி கட்டி நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடி நீ மட்டும் தான் படிச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன பார்த்தா படிக்காத முட்டாளுன்னு நினைச்சாடி? நானும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். ஆமாமா, நீ தான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன்னு தெரியுமே. 10ஆம் கிளாஸுக்கு அப்புறம் எங்க அம்மா அப்பாவால என்ன படிக்க வைக்க முடியலடி. பொம்பளை பிள்ளை இவ்வளவு படிச்சா போதும்னு எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன படிக்க வைக்கலடி. அதுக்கு மேல எனக்கு டீச்சருக்கு படிச்சு டீச்சர் ஆகணும்னு ஆசை, தெரியுமாடி? நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. நானும் அந்த காலத்துல படிச்சிருந்தோம்னா இந்நேரம் நான் டீச்சரா இருப்பேன் டி. சரி நம்ம தான் நினைச்ச மாதிரி படிக்க முடியல, நம்ம பிள்ளைகளையாவது படிக்க வைக்கலாம்னு நான் தான் உங்க அப்பா கிட்ட சொல்லி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் உங்கள. என்னமோ நாளைக்கே உன்னை கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாதிரி பேசிட்டு இருக்க. அதான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னோம்லடி, பொண்ணுதான் பார்க்க வர ஒண்ணு. ஏமா இப்ப எதுக்குமா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஆமாடி நான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப இவ்வளவு நேரம் நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? என்கிட்ட சத்தம் போடாமலாட்டி இருந்த நீ? நானும் ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா அப்படியே தலைக்கு மேல ஏறுத நீ. ஏக்கா பிள்ளைகிட்ட என்னக்கா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கியோ? பாரு சின்ன பொண்ணு, இவன் எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்கா தெரியுமா?
இங்க பாருமக்கா, பொண்ணு பார்க்க தான் வர்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்த்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? மாப்பிள்ளைய பிடிக்கணும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பிடிக்கணும், அதுக்கப்புறம் அவங்கள பத்தி எல்லாம் விசாரிக்கணும். இன்னும் நிறைய இருக்கு. நீ அதை பத்தி எல்லாம் எதுவுமே நினைச்சுக்கிடாத. உங்க அம்மா அப்பாவும் பாத்துக்கிடுவோமக்கா. இங்க பாருடி, இப்படி செல்ல கணக்க உட்கார்ந்துட்டு இருக்காத. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் சீக்கிரமா வந்துருவாங்க. நீ போய் சீக்கிரமா ரெடி ஆகு. ஏக்கா, பிள்ளையை யாசாதீங்கக்கா. பின்ன என்ன சின்ன பொண்ணு, இவ்வளவு நேரமா கிளி பிள்ளைக்கு சொல்லுத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் அவ திமிரு எடுத்து போய் என்கிட்ட பேசிட்டு இருக்கா. ஏக்கா, நம்ம எல்லாம் சீக்கிரமாவே கல்யாணம் முடிச்சோம். அதெல்லாம் அந்த காலம். இப்போ உள்ள பிள்ளை எல்லாம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணாதுவக்கா. அதுக்குதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, நான் என்னக்கு சொன்னாலும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னமோ நான் என்னமோ இவ்வளவு வேணும்னே பாலம் கணக்குல தள்ளி விடுற மாதிரில பேசிக்கிட்டு இருக்கா. ஏக்கா, டென்ஷன் ஆகாதிய. நம்ம பிள்ளை தானே, அவகிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிடலாம். நான் புரிய வைக்க, நீங்க அமைதியே இருங்க. சரிமக்கா, அஞ்சு வா, நம்ம போய் ரெடி ஆகும். சரிங்க தே. ஏய் அப்பா, இந்த அஞ்சு என்ன நடிப்பு நடிக்கா. எங்க அம்மா கிட்ட ஒரு பேச்சு, சின்ன பொண்ணாத்திக்கிட்ட ஒரு பேச்சு. சரியான ஆளுதா, இவெல்லாம் பொழைச்சுக்கிடுவாம்மா. மக்க, அந்த கட்டப்பையில என்னோட பிளவுஸும் பட்டு சாரி இருக்கு. முதல்ல பிளவுஸ் போட்ட பாரு. லூசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் புடிச்சுக்கிடலாம். என்ன? சரிங்க தே. மக்க, அஞ்சு இப்படி கோவமாலாம் இருக்க கூடாது. அப்புறம் மேக்கப் பண்ணோம்னு வச்சுக்க, மேக்கப் எல்லாம் சரியா செட் ஆகாது உன் முகத்துல. சரிங்க தே. ஏதே கட்டப்பைய கொண்டாங்க, நான் எடுத்துட்டு போறேன். இந்த மக்கா எடுத்துட்டு போ. சரிங்க தே. கோவமான முகத்தை நார்மலாக்கிறதுக்கு என்னமெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏதே என்ன மக்கா? ஏதே பட்டு சாரிக்கு ஏத்த மாதிரி செட் நெக்லஸ் அப்புறம் ஆரம் எல்லாம் என்கிட்ட இல்ல தே. பாரா, உங்க அம்மா கிட்ட இவ்வளவு நேரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, இப்ப என்னடானா செயின் இல்ல நெக்லஸ் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏதே எங்க அம்மா எப்படியோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வராண்டான்னு சொல்ல மாட்டா. பட்டு சாரி எல்லாம் உடுத்தும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நகையெல்லாம் போட்டாதே நல்லா இருக்கும். எம்மா, நீங்க எல்லாம் பொழைச்சுக்கிடுவீங்கம்மா. ஆனா உங்க அம்மா தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்காவோ. ஏத்தே சொல்லுங்க தே, செட்டு நகையெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கீங்களானே? ஆமா மக்கா, சாரிக்கு மேட்சா எல்லா நகையெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன். ஒரு பாக்ஸ்ல தனியா வச்சிருக்கேன் மக்கா. சரிங்க தே. கல்யாண பொண்ணுக்கு தான் நேரங்காலம் கூடி போச்சு. ஏக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு திங்கிறதுக்கு பச்சி சொச்சி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போய் வாங்கிட்டு வந்ததுக்கு. பாலை இப்பதான் அடுப்புல வச்சிருக்கேன். சரிக்கா, அடுப்புல வச்ச பால் பொங்கிராம நீங்க போய் பாருங்க. நான் போய் அஞ்சுவுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி விடுதேங்க்கா. சரி சின்ன பொண்ணு. ஏதே இவ்வளவு நேரமா எங்க தே போனியா? வீடு பூரா தேடிக்கிட்டு இருந்தேன் உங்களை. அது வந்து மர்மோல. என்ன மர்மோல குருமாவலாம் கிடக்கியா? வீட்ல நல்ல விஷயம் நடக்கும் போது நாம முன்ன நிக்க கூடாதுன்னு தானே சின்ன பொண்ணு வீட்டுக்கு போனிய. மர்மோல அது வந்து எனக்கு தெரியும் தே, நீங்க இப்படிதான் பண்ணுவீன்னு. அதான் சின்ன பொண்ணு கிட்ட எப்படியாவது பேசி எடுத்து எங்க அத்தையை வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னேன். உங்க பேத்திய பொண்ணு பார்க்க வர்றாங்க, நீங்க இதனத்தே முன்ன நின்று மாப்பிள்ளை நல்லா இருக்கானா, நம்ம பேத்திக்கு தரமா இருப்பானான்னு பார்த்து சொல்லணும். என்ன நான் சொன்னது சரியாதே? நீ சொல்லதெல்லாம் சரிதான் மருமோள. பாலை அடுப்புல தானே போட்டிருக்க. நான் வேணா போய் காப்பிய போடுதானே, நீ போய் பிள்ளைக்கு அலங்காரம் பண்ணு. வேண்டாம் தே, அதான் சின்ன பொண்ணு இருக்கல்ல, அவ ஒத்தேரில பிள்ளைக்கு அலங்காரம் பண்ணுவா. நீயும் போய் கூடமாட உதவி பண்ணலாம்ல. நான் போய் காப்பிய போடுதேன், நான் சும்மா தானே இருக்கேன். ஏத்தே இங்க பாருங்க, நான் போய் காப்பிய போடுதேன், நீங்க இங்க சோபால உட்காருங்க. பரவாயில்ல மருமோள, நாங்க வேணா அங்க உள்ள ரூம்ல போயிருக்கேன். இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்கல்ல. சொன்ன கேட்கவே மாட்டியதே, உட்காருங்க சோஃபால. அட மர்மோள, சொல்லத கேளுங்க தே, இங்க சோஃபால உட்காருங்க. இப்பதான் வீட்டுக்கு பெரிய மனுஷி மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. ஏதே உங்க பேத்திய தானே பொண்ணு பார்க்க வர்றாவோ, நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகமா இருங்க. சரி மர்மோள, இப்பதான் நல்லா இருக்கு சிரிச்ச முகமா. இங்க பாருங்க தே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க. அவங்க வந்த உடனே நீங்க தான் அவங்கள வாங்கன்னு வரவேற்கணும். அட என்ன மர்மோள, நல்ல விஷயத்துக்காக அவங்க வாராவோ, நானே இங்க உட்கார்ந்துருக்க கூடாது. சரி என்னவோ நீ சொன்னதான் அப்படியே உட்கார்ந்துருக்கேன். ஆனா இப்ப என்னடானா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள நான் தான் வாங்க வாங்கன்னு வரவேற்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எத்தே இன்னும் பழைய காலத்திலே இருக்காது எத்தே. அஞ்சு உங்க பேத்தி தானே? ஆமா என் பேத்தி தான். அப்ப நீங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வாங்க வாங்கன்னு வரவேற்கணும். சரி மருமோள. எத்தே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்த உடனே அவங்களுக்கு சூடா காப்பியை போட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு முதல்ல காப்பியை போட்டு கொண்டு வரட்டுமா தே? அட வேண்டாம் மருமோள, பரிமளம் இப்பதான் காப்பி போட்டு தந்தா பத்துக்க, நான் குடிச்சுக்கிட்டு தான் வாரேன். எனக்குலாம் இப்ப காப்பி வேண்டாம். சரிங்க தே, அப்ப ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க, என்ன நான் எடுத்துட்டு வந்து தரேன். சரி மருமோள. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர வந்துட போறாங்க, பச்சி சொச்சி எல்லாம் ஆறிட கூடாது. நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களா? சரி அத கூட பெருந்தன்மையா மன்னிச்சிரலாம். ஐயோ இந்த அக்கா பச்சி சொச்சி எல்லாம் சூடா வாங்கிட்டு போறாங்களே, சூடு ஆறதுக்கு முன்னாடி திங்கணுமே. ஐயோ இப்ப என்ன பண்ணுவேன், ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்க. என்னத்த உத்தேர நின்னு பேசிட்டு கிடக்கா, ஏதோ ஐடியா போட்ட மாதிரில தெரியுது. ஐயோ திடீர்னு ஐடியாவும் வர மாட்டேங்க. என்ன பண்ணலாம்? அந்த அக்கா வீட்டுக்கு எப்போ போற மாதிரி போய், ஏக்கா உங்க வீட்ல இன்னைக்கு ரசமா புளிக்குழம்பா துவையலான்னு கேப்போம். அந்த ஆள வீட்டுக்குள்ள போய் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு நோட்ட விட்டுட்டு அப்படியே பச்சி சொச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு
ஆமாட்டி, அந்த ஆளை கொஞ்சம் சாணியை கரைச்சு உன் தலையில ஊத்த சொல்லுதேன். என்னடி முழிச்சுக்கிட்டு நிக்க? இங்க பாருடி, உனக்கு இதுதான் முதலும் கடைசியும். இனி யார் வீட்டுக்காவது போய் குழம்ப வாங்கிட்டு வந்தேன், கூட்ட வாங்கிட்டு வந்தேன்னு போனேன்னு வச்சுக்க. நேத்துக்கு என்ன சொன்ன? என் கையில மட்டும் அவன் மாட்டுனான்னா காலை முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன்னு. அதையே உனக்கு பண்ணி போடுவான் பாத்துக்க. ஆமாட்டி, வீட்டுல இருக்காம வீடு விடா போய் திரிஞ்சு குழம்பு கூட்டுன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கை கால முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சு விடுவோம் பாத்துக்க. அப்படியும் இல்ல, என் பேச்ச கேட்க மாட்டேன்னு நீ வீடு விடா போய் குழம்பு கூட்டு வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்க, நீ திங்கப்பட்ட சுவாத்துல விஷத்தை கலக்கி வச்சு விடுவேன். ஆமாட்டி, நான் சொன்னதைத்தான் செய்வேன், செய்யப்பட்டதான் சொல்லுவேன். இன்னைக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போய் தான் பாருட்டி. யாருகிட்ட இவ பண்ணுத காரியத்தால என்னால ரோட்ல நடக்க கழியல. பாக்கப்பட்ட எல்லாரும் நீ என்ன பிச்சை எடுத்த திங்கல கேள்வி மேல கேள்வி கேட்கானுவோ. இவ மட்டும் இன்னைக்கு வீட்டை விட்டு ஒரு அடி கால் எடுத்து வைக்கட்டும், அப்புறம் பாப்பா இந்த முக்காடு மோகனோட சுயரூபத்தை. இந்த மனுஷங்கிட்ட இவ்வளவு கோவத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்லுவல்ல, அது இதுதானோ? ஆத்தாடி ஆத்தா, நான் யார் வீட்டுக்காவது போய் குழம்பு கூட்டுன்னு வாங்க போனோம்னா என் கைய கால முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சு விடுவாராம. அவர் அப்படி சொல்லும்போது அந்த ரெண்டு கண்ணுலயும் கோவத்தை நான் பார்த்தேன். அம்மா, பச்சி சச்சினா கூட கடையில பைசா கொடுத்து வாங்கி தின்னு விடலாம், என் கைய கால மட்டும் முறிச்சு விட்டா